விஜய்க்கு வீட்ல கோவிச்சுட்டு வந்தோனேயும் தாத்தா விஜய்க்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. தாத்தா ஃபோன விஜய் எடுக்கவே மாட்டேங்காங்க. உடனே தாத்தா காவேரிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணோனே காவேரி, "என்ன தாத்தா எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்னம்மா சொல்ல, விஜய் வேற வீட்ட விட்டு கோவிச்சுட்டு வந்துட்டான். விஜய்க்கு கால் பண்ணி பார்த்தேன். ஆனா விஜய் ஃபோன எடுக்கவே மாட்க்காம்மா" அப்படின்னு சொல்றாங்க. உடனேவும், "சாரி தாத்தா, எல்லாமே என்னால தானே" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "உன்னால என்னம்மா? பாட்டி இப்படி பண்ணியிருக்க கூடாது. விஜய் கிட்ட கேட்காமலே டிவோர்ஸ் பேப்பர்லாம் உன்கிட்ட சைன் போட சொல்லி பாட்டி சொன்னது தெரிஞ்சதுனால தான் விஜய் இப்படி நடந்துக்கிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு தாத்தா. நான் கன்சீவா இருக்கேன் தாத்தா" அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனேவும் தாத்தா இருந்துட்டு, "ரொம்ப சந்தோஷமா? இந்த விஷயத்த ஏம்மா அவன் சொல்லாம போயிட்டான்? அப்படி பாட்டிக்கிட்ட சொன்னானாச்சும் பாட்டி கொஞ்சம் மனசு இறங்கியிருப்பாள்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தாத்தா. உடனேவும், "தெரியல தாத்தா, அவர் எதுக்காக சொல்லாம இருந்தாருன்னு. இப்பவே எங்க வீட்ல இப்ப தான் தெரிய வந்துச்சு. இப்ப அவங்க விஜய் ஏத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பாட்டியும் மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "என்னமோம்மா, இத சொன்னா பாட்டி மனசு மாறுனா நல்லா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பேசிட்டு இருக்காங்க. "இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த நீ சொல்லும்போது பக்கத்துல இல்லாம போயிட்டோமேம்மா நாங்க" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. உடனே காவேரி, "ஆமா தாத்தா, நானும் அங்க வந்து உங்ககிட்ட இந்த விஷயம் சொல்லணும்னு தான் நெனச்சேன். ஆனா அப்படி சூழ்நிலை அமையவே இல்ல தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க. உடனே தாத்தா இருந்துகிட்டு, "ஆமாம்மா, விஜய் கூட உன்ன கூப்பிட்டு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அது இதுவான்னு நாங்க கூட கொஞ்சம் கூட கெஸ் பண்ணாம விட்டுட்டோம். விஜய் அப்படிதான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தான். என்ன, பாட்டி மேல ரொம்ப நம்பிக்கையா இருந்தான். ஆனா பாட்டி இப்படி ஒரு காரியம் பண்ணத விஜயால ஏத்துக்கவே முடியல. அதனால தான் மனசு உடைஞ்சு போயிட்டான். விஜயும் குத்தம் சொல்ல முடியாதும்மா" அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "ஆமா தாத்தா, நான் கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சோனே எங்க வீட்ல வேற ஏத்துக்கிட்டாங்களாம். அதே மாதிரி பாட்டியும் மனசு மாறுவாங்க தாத்தா" அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நீ சொன்னது நடந்தா நல்லா இருக்குமா?" அப்படி சொல்லிட்டு தாத்தாவும், "சரிம்மா, ஃபோன வச்சுடுறேன்" அப்படின்னு ஃபோன வச்சுடுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.